வணக்கம். சப்ஜா பாயசம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் சேமியா எடுத்து அதை லைட்டாக ரோஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க தனியாக. அடுத்து பாயசம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதுக்கு நான் 2 கப் பால் எடுத்திருக்கேன். ஸோ இது காய்ச்சின பால், தண்ணி சேர்க்காத கட்டி பால் எடுத்துருக்கிறேன். ஸோ பால் கொஞ்சம் கொதிக்க விடுங்க. கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. சேமியாவை தண்ணியிலே வேக வைக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி பாலில் வேக வச்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேக வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால் கொஞ்சம் கட்டியாயிரும் சேமியா நல்லா வெந்ததுக்கப்புறம். ஸோ இந்த டைமில் கொஞ்சம் தண்ணியாக பாயசம் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணியிருக்கேன். இல்லை வேணாம் கட்டியாகவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பால் மட்டும் ஆட் பண்ணால் போதும். இப்போ ஆட் பண்ண தண்ணி ஆட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அடுத்து இன்னும் நல்லா சேமியா வேகட்டும். இந்த டைமில் நல்லா கொதி வரணும். ஸோ ஓரளவு கொதிச்சாதான் அந்த சேமியா நல்லா வெந்திருக்கும். நீங்கள் சுகர் ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி சேமியா நல்லா வேக விட்டுருங்க. அப்படி இல்லை அப்படின்னா சுகர் ஆட் பண்ணதுக்கப்புறம் சேமியா வேகாது. இப்போ நம்ம செக் பண்ணுவோம். சேமியா நல்லா வெந்திருக்கு அப்படின்னா அடுத்து சுகர் ஆட் பண்ணிக்குவோம். சுகர் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. மொத்தமாக போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டானாலும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. அதனால் முதல்ல கொஞ்சம் ஆட் பண்ணி பாருங்கள். அப்புறம் டேஸ்ட்டு செக் பண்ணிவிட்டு திரும்ப தேவைன்னா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த சுகர் முதல்ல கரையட்டும். கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம டேஸ்ட்டு பார்த்துட்டு ஸோ அதுக்கப்புறமா ஆட் பண்ணுவோம். இப்போ நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ நான் டேஸ்ட் செக் பண்ணுறேன். ஸோ நான் இதில் போடுறப்போ இன்னும் கொஞ்சம் சுகர் போட்டால் நல்லாயிருக்கும்னு தோணுச்சு. அதனால் கூட கொஞ்சம் நான் ஆட் பண்ணேன். ஏன்னா முதல்ல நம்ம ரொம்ப கம்மியாக தான் ஆட் பண்ணோம். ஸோ அதனால் கூட கொஞ்சம் சுகர் மட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேன். சுகர் நல்லா கரையிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம். அடுத்து இந்த டைமில் 1 கப் பால். ஸோ ஃபஸ்ட்டு 2 கப் ஆட் பண்ணோம். அடுத்து 1 கப் தண்ணி. இப்போ 1 கப் பால். நீங்கள் இடையில அந்த தண்ணி சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ சப்ஜா சீடு ஆட் பண்ணுவோம். இந்த சப்ஜா சீடு 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். இதை பாயசம் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறப்பவே நான் 1 கப் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ இப்போ அதையுமே இந்த பாலில் ஆட் பண்ணிவோம். இந்த பாலில் கொஞ்சம் அதுவுமே வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம நெய் சேர்த்துக்கலாம். ஸோ இப்போது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பார்த்தீங்கன்னா கொதிச்சிருச்சு லைட்டாக. ஸோ இந்த டைமில் நெய்யில் முந்திரி பருப்பும் ட்ரை கிரேப்ஸும் வறுத்து வச்சுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதையுமே இதில் ஆட் பண்ணிக்கோங்க. நெய் கொஞ்சம் ஜாஸ்தியாக, அதாவது 1 டேபிள் ஸ்பூன் இல்லாமல் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா பாயசம் ரொம்ப நேரம் இதே கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அப்படி இல்லைன்னா ரொம்ப கட்டியாகிரும், சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்பயுமே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. ஸோ இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லாயிருக்கும். தேங்க்யூ.